ஒரு நாள் சும்மா பெட்டில் படுத்துட்டு இருந்தோம் என் ஃப்ரெண்டு பிரதீப் ரூமில் படுத்துட்டு இருக்கும்போது அப்போது டிஓபி தினேஷ் அவனும் அங்கே இருந்தான். நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் படுத்துட்டு இருக்கும்போது அப்போ ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாமா அப்படின்னு அவன் தான் ஆரம்பித்தான். நீ ஷார்ட் ஃபிலிம் பண்ணாமல் அப்ரோச் பண்ணுறதோட ஷார்ட் ஃபிலிம் பண்ணி இன்னும் அப்ரோச் பண்ணால் ஈஸியாக இருக்கும்டா அப்படின்னா சரி இப்போ என்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் யோசிச்சோம். ஏன்னா நாங்கள் இப்போ அந்த த்ரில்லர் வந்து அது ஒரு ஹுக் லைன் வச்சு பண்ணோம். அது நம்ம திரும்ப யூடியூப்பில் விட்டால் அது ஃபீச்சராக பண்ணுறது வேஸ்ட்டு, ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சிச்சு, ட்விஸ்ட் அண்ட் டேல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னும். சரி இப்போ வேறு ஏதாச்சும் யோசிப்போம் போது தான் இந்த ஒரு கான்செப்ட் சும்மா எதர்ச்சியாக படுத்துட்டு இருக்கும்போது 2 பேர் ரூமில் செக்இன் ஆகிறாங்க. ஆனால் அவங்களோட இன்டென்ஷன் வந்து பேட் இல்லை, அவங்க வேற ஒரு இன்டென்ஷனில் வந்திருக்காங்க. அது என்ன இன்டென்ஷன் அப்படின்னா உடனே அப்போ ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் 2 பேர் சொல்லுவாங்களே நல்லாவே இல்லைண்ணா, ஒருத்தர் 2 பேர் நல்லா இருக்குடாமா. ஸோ தினேஷ் வந்து இது நல்லா இருக்குடா, இது ஏதாச்சும் ஒன்று பிடிப்போண்டா அப்படின்னா. நல்லா இருக்கா நிஜமா அப்படின்னா நல்லா இருக்குடா, 2 பேர் எதுக்கோ போகிறாங்க ஆனால் அவங்களோட இன்டென்ஷன் வேறு ஏதோ இருக்குது. ஸோ அப்போ என்னன்னு நம்ம கண்டுபிடிப்போம் பண்ணி அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஒரு நாளில் தான் பண்ணோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு டே அண்ட் ஒன் நைட் பண்ணி முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ எல்லாருமே ஷார்ட் ஃபிலிம் பார்த்து நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நிறைய பேர் கூப்பிட்றாங்க.